கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு இதுவும் பொறுத்தளவுக்கு மாத பலன்கள், வார பலன்கள், பெயர்ச்சி பலன்கள், அதாகப்பட்டது ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறுறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது. சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார். அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்பொழுதுமே ஆயுள்காரனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றால் கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா? கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார். அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த 4/11/2024 அன்னைக்கு கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தர்றாரு பார்ப்போம். இந்த 4/11/2024 திங்கட்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அடுத்தது 4ஆம் வீடான கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது சுக்கிரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க. இதை தவிர 11ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார். ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார். அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது. இப்போ பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம் வரும். இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பெயர்ச்சி சற்றேறக்குறைய 3 வருஷம் வருது. ஏன் 3 வருஷம்னாக்க வக்ரகதி 2 ட்ரிப் அடைகிறாரு, அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 வருஷம் இருக்கார். அப்போ 3 வருஷத்தை 9 பாதத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றேறக்குறைய 4 மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சனி பகவான் இருப்பார். அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க 9 நட்சத்திர பாதத்தினால அந்த 3 வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாதத்துக்கு சற்றேறக்குறைய 121 நாள். அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னாக்க மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் அப்படின்றது தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் கணக்கு கரெக்டாக வருமா? கணக்கு கரெக்டாக வரும். அப்போ இந்த 9 நட்சத்திர பாதத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியது சற்றேறக்குறைய 120 நாள், 121 நாள் கடக்கிறாரு. அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் 3, அவிட்ட நட்சத்திரம் 4, சதய நட்சத்திரம் 1, சதய நட்சத்திரம் 2, சதய நட்சத்திரம் 3, சதய நட்சத்திரம் 4. அப்போ 4 2 6. அதுக்கு அடுத்தது பூரட்டாதி 1, பூரட்டாதி 2, பூரட்டாதி 3 நட்சத்திரங்கள். அப்போ 9 பாதங்கள் இருக்கார். இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் 3லேருந்து சதய நட்சத்திரம் 2, சதய நட்சத்திரம் 2லேருந்து சதய நட்சத்திரம் 1 வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு அவர் போகிறார். அப்போ அந்த சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு போகிறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள். அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா? நல்ல பலன்களை தருவார். நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக 3 ரவுண்டு ஏழரை சனி வரும் அப்படிம்பாங்க. மொத்தம் 4 ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி, 2ஆவது ரவுண்டு பொங்கு சனி, 3ஆவது ரவுண்டு கண்டச்சனி, 4ஆவது ரவுண்டு மரணச்சனி. அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க விம்சோத்திரி திசையின் கணக்குப்படி 120 ஆண்டுகள் ஒரு நபருக்கு அந்த காலகட்டங்களில். இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் 68 வயசு அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது, இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில்
3 முறை இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்து நமக்கு இந்த சனி பயிற்சியில் உள்ள அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி பெறாருன்னு சொல்லலாம். அஷ்டமம் அப்படின்னாக்க நீங்கள் பிறந்த ராசியிலேருந்து 8ஆம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி. இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது 2.5 வருஷம். ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அப்போ இந்த 2.5 வருஷமும் அந்த 9 நட்சத்திர பாரகாதரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த 2.5 வருஷம்னா 12 12 24 24 6 30 மாதம். 30 மாதத்தை 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு வரும் அப்ராக்ஸாக. அப்போ அந்த 100 நாள் தான் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும், மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும். அப்போ 30 மாதம்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 100 900 நாளை டிவைட் பண்ணோம்னா 100 நாள். அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த 100 நாள் பலமாக இருக்கும். நீங்கள் உதாரணமாக வச்சுங்களேன், மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 100 நாள் வருது பார்த்தீங்களா, அந்த 100 நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கெடுபலன்களை தரும். சரி சாமி, அப்போ பாக்கியெல்லாம் பலன் தராதா, பாக்கி நாளெல்லாம் பலன் தராதா? அப்போ கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார். அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார். 900 நாள் அப்படின்ற டயத்தில் பார்த்தா 2.5 வருஷம்னா 30 மாதம். அப்போ அந்த 30 மாதத்தில் உங்களுக்கு 100 நாள் பலன் தருவார். அதே போல் அர்த்த ஆசிரம சனி, அர்த்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி 4 அர்த்தாசிரமம் அப்படின்றது சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அதே போல் தான் அவர் உங்களோட நட்சத்திரத்துக்கு சற்றேறக்குறைய 100 நாள் பலன் தருவார். அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா? கரெக்டாக வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் லீப் வருஷம் 365 ப்ளஸ் 180, அப்போ 770 750 850 கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 900 நாள். அப்போ ஒவ்வொருத்தரும் 100 நாள் பலன். அடுத்தது ஏழரை சனி அப்படின்னு இருக்கு. ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் 3 முறை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆவது முறை வரும்போது மரணச்சனி, அது 120 வருஷம் ஆகும். அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது. இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி, பாதச்சனி, விரயச்சனி அப்படின்னு இருக்கு. ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி. நீங்கள் பிறந்த ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்றது விரயச்சனி. நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி. அப்போ இந்த 7.5 வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ இந்த 7.5 சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர், இன்னொன்று எம்பெருமான் விநாயகர். இவங்க 2 பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே 7.5 விநாயகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான். அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது. அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 120 நாளைக்கு மேலே வக்ரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிட்டார். வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற 4/11/2024 அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம். பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பான மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்னென்ன பலன்களை தருதுன்னு பார்க்கலாமா? இதுவரை 8ல் இருந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த சனி பகவான் 9க்கு வந்திருக்கார். 9ல் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கார். அப்போ 9 அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி உயர்கல்வி ஸ்தானம் அப்படிமோ, அதே போல் தகப்பன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 9ல் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாகவும் ராகுவோடைய தொடர்புடைய இருக்கிறதுனால இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு
ஏற்றத்தை தரும் அப்படின்றது உறுதி, கவலைப்பட வேண்டாம். இப்போ சரி 9 அப்படின்றது உயர்கல்வி. உயர்கல்வி அப்படின்னாக்க ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு, அதே போல் பிஹெச்டி போன்ற உயர்கல்வி படிக்கக்கூடிய மிதுன ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல் சனி பகவானுடைய பார்வை பெறக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மேஷத்தில் பெறுறாரு. மேஷம் அப்படின்றது உங்களுடைய மிதுன ராசிக்கு 11ஆம் இடம். லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் சங்கடங்களை கொடுப்பாரு, ஆனால் வெற்றி கொடுப்பாரு. நீண்ட நாட்களாக தொழில் செஞ்சிட்ருக்கிற இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி வக்கர நிவர்த்தி மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியது. திடீர் பொருளாதார உயர்வுகள், இதுமாரி ட்ரேடிங்கு, ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா, ஏன்னா 10ல் உள்ள ராகு பகவான், ராகு கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால அள்ளி கொடுப்பார். அப்போ இதுவரும் தொழிலில் ஏற்பட்டிருந்த சுணக்கமும் முடக்கமும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள். அதே போல் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறதுனால நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுனம் அப்படின்றது புதனுக்கு சனி யோகர். 3ஆம் இடம்ன்றது சூரியன். அப்போ 3ஆம் இடம் சூரியன் அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுகின்ற மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசு தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அரசுக்கு தொடர் லிட்டிகேஷன்ஸ், அதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்த இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகம். அதே போல் அரசு கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடியது, மைன் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பாலம் கான்ட்ராக்டு, தண்ணீர் தொட்டிகள் கான்ட்ராக்டு போன்றவைகள் அத்தனையுமே இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சனி பகவானானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான 10ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த மிதுனராசியை சேர்ந்த நண்பர்கள் ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்றது 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை அவர் சனி பகவான் பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக உடல் உபாதைகளில் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு உடல் உபாதைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவானும் சப்தம பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. சின்ன பொருளாதார விரயங்களை கொடுப்பாரே தவிர நபர் விரயங்களை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது யோகமான காலகட்டம். இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த பெண்ணோ ஆணோ இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் திருமண தடையும் தாமதமும் விலகி வீட்டில் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டாகும். அதே போல் மிதுனராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காமலே இருந்துச்சு. ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. யாராக இருந்தாலும் திருமணமாகி கொஞ்ச நாளில் வம்சம் விருத்தி ஆகலை அப்படின்னு சொன்னாக்க சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். அப்போ அந்த சங்கடங்கள் இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான். அப்போ குரு பகவானோட இது இருக்கிறதுனால இந்த ராகு கோதண்ட ராகு ஆகிறார். கோதண்ட ராகு ஆகிறதுனால நீண்ட நாட்களாக தொழிலில் முடக்கம் இருந்த, தொழிலில் பணி பாதுகாப்பற்ற, அதாவது கான்ட்ராக்ட் லேபராக இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு தொழிலில் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் திடீர் பொருளாதாரம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீண்ட நாட்களாக உத்தியோகம் இல்லாத அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 12ல் குரு பகவான் தனித்து மறைஞ்சிருக்கிறாரு. பொருளாதாரத்தில் சின்ன சறுக்கல்களும் தாமதங்களும் ஏற்படும். ஆனால் இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு பிறகு கண்டிப்பாக அது தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ல் குரு இருந்தாலும் தனம் கொடுப்பார். என்ன ஒன்று அப்படின்னாக்க கெடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு போய் சம்பாதியத்தை 2 மடங்கு 3 மடங்கு இங்கே வாங்கிட்டு இருந்த மாதிரி அங்கே வாய்ப்புக்கெல்லாம் கொடுப்பார். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் பொறைது பொறுத்தளவுக்கு. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த
சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஜோதிட சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேருக்குமே இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக தொழிலில் தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அதுதான் தொழிலில் முன்னேற்றம்னு பேர். அது இல்லைன்னாக்கா சிக்கல்கள் உண்டாகும். அப்போ இருக்கும்பொழுது தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் மருத்துவத்தில் உடல் ரீதியாக மருத்துவத்தில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்த இந்த மிதுன ராசியை சேர்ந்த தாய் தந்தையர்கள் அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் அந்த மருத்துவ விரயங்கள், அதாவது அசுப விரயங்கள் அத்தனையுமே கரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நல்லபடியாக ஆகி டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மிதுன ராசியை சேர்ந்த அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்கள் அப்படின்றது மிக இனிமையான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது 10ல் ராகு இருக்கிறாரு. அதே போல் 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். மாதம் பிறக்கும் பொழுது, அதாவது சனி வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. அப்படி இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தை கண்டு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த தடைகள் அத்தனையும் விலகி போய்ட்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு எல்லா காரியமும் செய்தாலும் எதுக்கும் அதற்குண்டான கிரெடிபிலிட்டி, அதாவது பெயர் புகழ் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியினால் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு, குரு பகவானும் பார்க்குறாரு. நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்த அத்தனை மிதுனராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷமநாதனோ சரியில்லாமல் இருந்துட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க, எளிய பரிகாரம் அப்படின்றது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு 3 எள் தீபம் 9 முறை பிரதட்சணம். அதே போல் மாதம் ஒரு ட்ரிப்பு தயிர் சாதமோ அல்லது எள் சாதமோ செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்யும். நம்ம பொறுத்தளவுக்கு அது வாய் வார்த்தாட்டம் வயிறு வாழ்த்தும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சனி பகவானுக்கு உண்டான தயிர் சாதம் எள் சாதம் மாதம் ஒரு சனிக்கிழமையில் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். இதை தவிர 3 எள் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் எம்பெருமான் சூரியனை கண்ட பனி போல் விலகும். சரி சாமி, இது எனக்கு பண்ண முடியாது, வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சனி பகவானுடைய காயத்ரி சொல்லித்தரேன். இந்த காயத்ரி கடைசியில் ஸ்டில்லுலேயும் வரும். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் குறைஞ்சபட்சம் 54 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. இதை தவிர காகத்துக்கு சனிக்கிழமை தோறும் சூடு சாதம் வச்சுட்டு வாங்க, பழைய சாதம் வைக்காதீங்க. இதை மாதிரி வச்சுக்கிட்டு வந்தாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தி மிதுன ராசிக்காரர்களுக்கு அமோகமான பயிற்சியாக இருக்கும்னு சொல்கிறோம். நல்லது, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.